ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் பிட்டி பம்கின். நான் உங்கள் பிரவீனா. ஸோ ஆஃப்டர் எ லாங் கேப், சரியான கேப் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் 2 மாதத்துக்கு முன்னால் ஷூட் பண்ண வீடியோ தான். இதை போடுறதுக்கு தான் எவ்வளோ நாள் ஆகிடுச்சு. வெரி வெரி சாரி. இனிமேல் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து களக்காடு போகிறோம். களக்காடு கிட்ட தலையணை இருக்குல்ல, ஸோ அதுக்கிட்ட தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே நான் காமிக்கிறேன். ப்ளஸ் போகிற வழியில் நான் என்னெல்லாம் பார்க்குறேன், சும்மா என்ன கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ண திங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கொடுமுடியாறு டேம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு போகிற வழிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. லைக் நம்ம களக்காடு போகிற வழி தான், அந்த சைடில் இருக்குது கொஞ்சம். இது வந்து திருக்குறங்குடி பாலம். இது நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒன்று எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். நான் வந்து பைக்கில் தான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock 3:30 சம்திங் அந்த மாதிரி டைமில் தான் நான் வந்து போயிருந்தேன். 2 மாதம் ஆயிடுச்சு இல்லை, ஸோ எனக்கு மறந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேலே நான் இப்போ போகிற இடத்துக்கு போயிருக்கேன் ஆல்ரெடி. அங்கே போய் அதாவது போய் 2-3 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச. நான் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் இப்போ தான் ரீசெண்டாக போகிறேன். ஸோ பொருளில் நான் வந்து கழுதையெல்லாம் பார்த்தேன். ஸோ அதையும் நின்று நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா கழுதெல்லாம் நான் எப்போ அதை தான் பார்க்குறேன், அதனால் நம்ம வீடியோ எடுப்போமேன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் நம்ம அந்த மலைக்கிட்டு தான் நம்ம போக போகிறோம். அந்த காட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ நீங்கள் நினைப்பீங்க என்னடா அந்த பிள்ளை காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எங்கே போகுங்க, இங்கனுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம வந்து காடுகிட்ட போகிறது தான் வந்து நல்லாயிருக்கும். சும்மா பீச் அந்த மாதிரி இடம் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். பட் காடு அதுக்குள்ளே போது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அதனால் அப்படி போயிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறமா இது வந்து களக்காடு. நம்ம வந்து களக்காடுக்கு வந்தாச்சு. களக்காடுலேருந்து உள்ளே போகணும். அது சம்திங் என்னெல்லாம் ஒரு ஊர் சொல்லுவாங்க. நான் அது எல்லாமே உங்களுக்கு மேப் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக அங்கே கொடுக்குறேன். ஐ மீன் எங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு மேப் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க நான் எந்த இடத்துல போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போகிற வழியில் வந்து ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன். இது பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளை எந்திரம். வெள்ளை எந்திரம் வந்து நான் பார்த்தேன். அதுங்க நிறைய நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ கிட்ட வந்துட்டோம். நம்ம போகிற இடத்துக்கு கிட்ட வந்தாச்சு. ஸோ அதில் வந்து இப்படி தான் போவோம். நம்ம லாஸ்ட் டைம் போன மாதிரி ரோடு ரொம்ப நீட்டாக சத்தியமாக இல்லை. ரொம்ப டேமேஜான ரோடு தான். கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியது இருந்துச்சு. பட் பைக்கு கார் எல்லாமே உள்ளே வந்துச்சு. ஸோ மேலே போட்டிருக்கு பாருங்கள், வடக்கு பச்சையாறு நீர்த்தேக்கம். அதாவது இங்கே வந்து டேமும் இருக்குது. இதுக்கிட்ட வந்து டேமும் இருக்குது. ப்ளஸ் நம்ம வந்து தலையணைன்னா ரொம்ப மேலே போகணும். நான் போன இடத்துக்கும் நான் ரொம்ப மேலே போனேன். நான் போன இடம் பார்த்திங்கன்னா தேங்காய் அந்த இடத்து தான் நான் வந்து போனேன். ஸோ அதுலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு இடத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. நான் வந்து கரெக்டாக தெரில எனக்கு, பட் தேங்காய் நான் போன இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேம் வந்து ஏறலாம், பட் நான் வந்து ஏறல. ஏன்னு கேட்டிங்கன்னா போயிட்டு வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் நான் அங்கே போயிட்டு இங்கே வரதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அப்புறமா நம்ம ஏறி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஏறலை. ஸோ இது வந்து இதுக்கிட்ட ஒரு கோயில் வர இருந்துச்சு. எனக்கு தெரியல அதை பற்றியெல்லாம், பட் கிட்ட சைடில் ஒரு கோயில் இருந்துச்சு. ஸோ ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டேமேஜ் இருந்துச்சு. இதில் வேறு மழை பெஞ்சிருந்துச்சா போச்சு. குண்டும் குழியும் அதிகமாகவே இருந்தது. வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் அங்கே நாங்கள் போயிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு இடம் பார்த்தோம். அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுக்கிட்ட நின்றுட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்ப தான் கிளம்பணும். இதில் கிட்ட நின்றுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நின்றுப்போம். அவ்வளோதான் நின்னோம், அதுக்கு மேலே நிற்கல நாங்கள். ஸோ இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி ஃபால்ஸ் மாதிரி விழுது. அதுக்கப்புறமா திரும்பி ஒரு ஃபால்ஸ் மாதிரி விழுந்துச்சு. அங்கேயும் நின்று குளிப்பாங்களாம். இங்கேருந்து தான் மோட்டர்லாம் அடிப்பாங்களாம். சுற்றி வயல் தான், பக்கத்தில் ஃபுல்லாக வயல் தானே. ஸோ அங்கெல்லாம் வந்து இங்கேருந்து தான் மோட்ரு அடிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அகைன் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்களா ரோடு பாருங்கள், கந்தல் கோலமாக தான் இருந்துச்சு. இங்கே ரோடு போடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கேயும் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ப்ளேஸ் நாங்கள் போனப்போ இங்கேயும் நல்ல கூட்டம் தான். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வந்து வண்டியெல்லாம் நிறுத்திட்டு இங்கேருந்து நடந்து தான் போகணும். நாங்கள் இதுக்கு முன்னாடி போகிறப்போ பைக்கில் போயிருக்கோம். ஆனால் இந்த டைம் வந்து வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இடத்துல பைக்கில் போகிறது. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே நம்மளும் வண்டியை நிப்பாட்டி நடந்து போக ஆரம்பித்தோம்.
ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும், எப்படியுமே கொஞ்சம் காட்டுக்குள்ளே நடந்து தான் போகணும். ஸோ இது வந்து இங்கேருந்து தண்ணிலாம் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருந்துச்சு, திறந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாம் வந்து இப்போ மெதுவாக நடந்து போகலாம். இப்போ இது போகிற வழி ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த ரோட்லேயும் நாங்கள் வந்து பைக்கில் வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடம்லாம் வந்து செமையாக சறுக்கும். ஒரு தடவை வந்தப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால தான் இந்த தடவை வேண்டான்னு சொல்லி வண்டி நிப்பாட்டிட்டு மெதுவாக நடந்து வந்தோம். நம்ம இப்போ புதருக்குள்ளே போக போகிறோம். அழகு குட்டியாக இங்கே ஒரு நீரோடை. சில்லுன்னு அது எப்படி யாருமே அங்கே பெரிய கும்பல் வருது. இப்படி தானே போனோம். வேண்டாமா சில்லுன்னு இருக்கு. ஒன்றும் தெரியாம படம் பார்த்து எப்படி புதர் மாதிரி காடு தாவி ஓடுறேன் அத்தை பெத்த பூங்குயில. பாம்பு இருக்குமோ அது யாத்தி. இங்கே விழுந்துச்சுல்ல ஒரு ஜெர்க்கு. இந்த ஜெர்க்கு வந்து எனக்கு போகிற வர அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நாய் வந்து சடனாக வந்துச்சா, நான் என்னவோ ஏதோ நினச்சி பயந்து ஓடினேன். ஸோ அதனால் வீடியோ வந்து அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வந்து இங்கே தான் நின்று கொஞ்சம் நேரம் நின்று விளாண்டுட்டு நடந்தோம். அதுக்கப்புறமா இதுக்கு கீழே வந்து ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ நான் வர வழியில் ஒரு மாதிரி சவுண்டு ரொம்ப கெட்டே இருந்துச்சுல்ல, அது வந்து ஒரு அருவி மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்ததுனால நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து தனியாக இந்த பக்கம் வந்தோம். கொஞ்சம் மேலே ஏறி கொஞ்சம் வந்தோம். இது வந்து நான் லாஸ்ட் டைம் போன அந்த இடம் மாதிரி தான். பட் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒன்றும் கூட்டம் இல்லை. பட் நிறைய வந்து ஜென்ஸ் இருந்தாங்க. கீழே நிறைய பேர் நின்று இருந்ததுனால நான் வந்து இந்த சைடு வந்துட்டோம். வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால மட்டும் தான் நாங்கள் தனியாக வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய ஃபேமிலி வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அது நல்லா விளாண்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல கரெக்டாக. பிகாஸ் நான் வந்து ஈரமாயிட்டேன்னா கொஞ்சம் கையெல்லாம் ஈரமாயிடுச்சு. ஸோ மொபைல் வந்து ஈரமாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்டரில் வேறு போயிட்டேன். அதனால நான் என்ன பண்ணலன்னா அதெல்லாம் ரொம்ப வீடியோ எடுக்கல. நல்லா விளாண்டுட்டு கிடந்துச்சுங்க இந்த குரங்கு கூட்டங்கள்லாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், வீர சாகசம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே நின்றுட்டு. ஏன்னா அந்த பாறைக்கு பாறை தவற வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தண்ணி வேறு ஃபோர்ஸாக இருந்ததுனால ரொம்ப பயமாக வேறு இருந்துச்சு. அங்கே நின்று கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தேன். சில டைம்ஸ் நான் பார்க்காதப்பெல்லாம் வீடியோ எடுத்தாங்களா, அது வரை எனக்கு கொஞ்சம் ஜாலியாகிடுச்சு. அதனால நான் சும்மா விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அந்த இடத்த. பிகாஸ் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு போகிறோம். எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த இடம். நான் ஆல்ரெடி ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் போகணும்னு. கடைசி வீடியோ எடுக்கிறதுக்காகவாது போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டுமே நான் வந்து போனேன். இந்த இடத்த செமையாக நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த இடத்துல வந்து என் ஹஸ்பண்ட் வந்து செமையாக ஸ்லிப்பாகி விழுந்தாங்க. சும்மா நின்றுட்டு இருந்தாங்களே வந்து டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம ஆழம் வேறு அந்த இடம். நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கல. சடனாக விழுந்தாங்க. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Tavina. Tata, bye bye, take care.